இந்த தம்பி பரத்ராஜ். அப்பா பேர் ஞானசுந்தரம், அம்மா பேர் சித்ரா. 2/12/1997 செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க. கார்த்திகை 17ஆம் தேதி 8:20 PM கரூரில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூராடம் பாதம் 2வது பாதம், தனுசு ராசி, மிதுன லக்னங்க. ஜாதக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். செவ்வாய் 7ல் இருக்குங்க. லக்னம் சுத்தமாக இருக்குது, 2 சுத்தம், 3ல் ராகு, 4 சுத்தம், 5 சுத்தம், 6 சூரியன், 7ல் சந்திரன் புதன் செவ்வாய் இருக்குது, 8ல் குரு சுக்கிரன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 7ல் இருக்கிற ஜாதகம், செவ்வாய் ஜாதகம். பயோடேட்டா பார்க்கலாங்க. பரத்ராஜ், அப்பா ஞானசுந்தரம், 2/12/1997 செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனால செவ்வாய் தோஷம் அதிகமாக பாதிக்காதுங்க. இரவு 8:20 PM BA மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளம் 20,000 ரூபாய். தம்பி ஒன்றுங்க, BA முடித்து அவர் வந்து இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முத்தூர் குப்பணசாமி முத்தங்கூட்டம் கொங்கு நாடாருங்க. இவங்களுக்கு வந்து கரூர், ஓடக்காடு வலசு, ஈரோடு சொந்த ஊருங்க. இப்போ இருக்கிறது கரூரில் இருக்காங்க. கொங்கு நாடார். நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம். BA படிச்சிருக்காடி. பையன் நல்லா ஸ்டைலாக தான் இருக்காது. இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட பதிவு எண் 467. இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் 9524065589க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இந்த ஜாதகத்தை அதிகமாக நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சமுதாயத்தில் அதிகமாக ஜாதகம் வரணும்னா அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நிறைய பேரால் பார்க்கப்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வார ஒருக்கா பெற்றோர்கள் சந்திப்பும் நடக்குது. எல்லாரும் இதில் தவறாமல் பதிவு செஞ்சு கலந்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.